புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க டைரெக்டாக நம்ம கதைக்குள்ளேயே போயிடலாம். என் பெயர் மணிமேகலை. எனக்கு திருமணமாகி 2 மாதங்களே ஆகின்றனர். இது என் வாழ்க்கையில் கதை அல்ல. இன்னும் சில வாரங்களில் இறங்கவிருக்கும் பேசவும் கேட்கவும் முடியாத என் துயரமிகு அன்னையனின் கதை இதுதான். என் தந்தை 7 ஆண்டுகளுக்கு முன்பே காலமாகிவிட்டார். அப்போது எனக்கு வெறும் திருமணமாகாத நிலைதான். எங்களுக்கு சொந்தமான ஒரு வீடும் சிறிது வருமானம் வரும் நிலையும் தான் இருந்தன. நான் திருமணமான வயதை எட்டியதால் என்னை மணக்க 3-4 இடங்களிலிருந்து ஆட்கள் வந்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் நான் வைத்த முதல் கட்டளை, திருமணத்துக்கு பின்பு என் அம்மா என்னோடு தான் வாழ்வார் என்பதேதான். முதலில் சம்மதித்தாலும் பின்பு விருப்பமில்லை என தட்டி கழித்து விட்டனர். இப்படியே 3-4 மண் பேச்சு நிற்க சேர்ந்தது. இறுதியாக என் நிபந்தனையை ஒப்புக்கொண்ட சீனிவாசன் என்றவரோடு எனக்கு திருமணம் நடந்தது. அவரிடம் செல்வம் குறைவுதான். ஆனால் அவருடன் அவர் குடும்பத்தினரும் மிகுந்த நல்ல மனிதர்கள். அவர் வீட்டில் அவரது தாயார் மற்றும் தம்பி மட்டும் இருந்தனர். வீடு ஒரு சின்ன வீடுதான். அந்த வீட்டில் 3 அறைகள் இருந்தன. ஒன்றில் நானும் கணவரும், மற்றொன்றில் மாமியாரும் தம்பியும் தங்கினோம். என் அம்மாவுக்காக வீட்டில் பின்பக்கத்தில் ஒரு சிறிய தனி அறையை கட்டி கொடுத்து விட்டார்கள். கணவரின் சூழலை உணர்ந்த நானும் அதற்கு மேல் அவரிடம் எதுவும் கேட்கவும் இல்லை, நச்சரிக்கவும் இல்லை. கணவரில் ஊரிலுள்ள ஒரு பொறியியல் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். தம்பி ஒரு தொழில்நுட்பக் கல்லூரியில் படித்து வருகிறான். மாமியார் வீட்டை கவனித்துக் கொள்கிறார். பணம் குறைவாக இருந்தாலும் கணவரின் மனம் அகன்றது. என்னை மிகவும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடத்துகிறார். அதைப் போலவே மாமியாரும் என்னை மருமகள் என்று மட்டும் நினைக்காமல் சொந்த அவருடைய பெண்ணைப் போலவே கருதினார். கணவரின் தம்பி சுந்தரும் அண்ணி என்று வெறுமாகவே அழைக்காமல் ஒரு நெருங்கிய சகோதரியைப் போலவே என்னை பழகினார். வந்த சில வாரங்களிலே அவர்களோடு எனக்கு நெருங்கிய பாசம் நட்பு ஏற்பட்டது. என் அன்னையும் என்னைப் போலவே மதித்து அன்பாக பார்த்தார்கள். இது என் மனதிற்கு மேலும் அமைதியை தந்தது. வாழ்க்கை நலமாக சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று என் அம்மாவுக்கு கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர் ஏற்கனவே குணமடையாத ஒரு நோயாளியை பிடிக்கப்பட்டவர். இன்னும் சில வாரங்களில் உயிரோடு இருப்பார் என்று மருத்துவர்கள் முன்பே தெரிவித்தனர். இருந்தும் இந்த திடீர் மோசமடைவு என்னை பதற வைத்தது. அம்மாவை அழைத்து கொண்டு உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றேன். அந்த மருத்துவமனையில் முதன்மை மருத்துவர் எனது தந்தையின் பழைய பள்ளி தோழன். அவர் அம்மாவை சோதனை செய்த பிறகு என்னை தனியாக அழைத்தார். நானும் பதற்றத்துடன் சென்று அமர்ந்தேன். மருத்துவர் முதலில் என் கணவர் மற்றும் குடும்பத்தினர் பற்றி விசாரித்தனர். நானும் அவர்களை பற்றி எல்லா விவரங்களையும் கூறினேன். பின்னர் அவர் நீண்ட நேரம் ஏதோ சிந்தனையில் மூழ்கி கொண்டிருந்தார். நானும் பதற்றத்துடன் அவர் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். இறுதியாக அவர் பேசத் தொடங்கினார். கேள் மணிமேகலை, நான் சொல்லப்போகிற செய்தி உனக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுக்கும். இது உன் வாழ்க்கையை மாற்றிய கூடிய விஷயம். என்னதான் இருந்தாலும் அமைதியாக சிந்தித்து பிறகு முடிவு செய்ய வேண்டும். அவர் சொன்ன செய்தியை கேட்டு என் தலைமையில் மின்னல் விழுந்தது போல் நான் உணர்ந்து ஏற்பட்டது. மருத்துவர் என்னிடம் கூறினார், உன் அம்மா இப்போது 2 மாத கர்ப்பிணி பெண் ஆகியிருக்கிறார். இந்த நிலைக்கு உன் வீட்டில் உள்ளவர்கள் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று கூறினார் டாக்டர். நான் மீண்டும் மீண்டும் சோதனை செய்து பார்த்துவிட்டேன். இதில் மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், உன் அம்மாவுக்குள்ளே அதே கொடிய நோய் பிறக்கவிருக்கும் குழந்தையும் பரிமாறப்பட்ட அபாயம் மிக அதிகமாக உள்ளது. அந்த குழந்தையும் உன் அம்மாவோடு சேர்ந்து சில வாரங்களிலே உயிர் துறக்கும். பேசவும் கேட்கவும் முடியாத உன் அம்மாவுக்கு செய்யப்பட்ட கொடூரம் இது. இதை என்ன செய்வது என்ற முடிவு நீங்கள்தான் எடுக்க வேண்டும். உனக்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் சொல், செய்ய தயாராக இருக்கிறேன் என்று மருத்துவன் என்னிடம் கூறினார். எனக்கு எதுவும் புரியவே இல்லை. குழப்பமும் கோபமும் சோகமும் ஒரு சேர வெடித்தன. என் அன்னைக்கு இப்படி நடந்துவிட்டதே என்று நான் நினைத்து கொண்டே மருத்துவமனை அறையிலிருந்து விம்மி விம்மி அழுதுவிட்டேன். மருத்துவர் தான் என்னை தேற்றி அம்மாவை என்னையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். இந்த விவரத்தை அம்மாவிடம் சொல்லவே இல்லை. வீடு திரும்பிய பின் அம்மா என்னிடம் கைகளால் கையை அசைத்து, ஏன் இப்படி அமைதியாக உள்ளாய், கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டார் என்னிடம். இதுவரை நான் அவரிடம் இப்படி மௌனமாக இருந்ததே இல்லை. எல்லாவற்றையும் மனம் திறந்து பேச வந்தேன். நானும் ஒன்றுமில்லை அம்மா, சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உங்களுக்கு விரைவில் நலமாகிவிடும். நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று சொல்லி அவரை படுக்க வைத்துவிட்டு சமையலறைக்கு சென்று விட்டேன். என் அம்மாவிற்கு பேசவும் கேட்கவும் முடியாதுதான். ஆனால் எந்த விஷயத்தையும் நன்கு புரிந்து கொள்கிறார். ஏதும் தவறு நடந்திருந்தால் என்னிடம் எப்படியாவது சைகைகளை தெரிவித்திருப்பார். ஆனால் இதுவரை அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. இதுவும் என்னுள் ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தியது. சமையல் செய்யும்போது இத்தகைய
இதையே யோசித்து கொண்டிருந்தேன். யார் இந்த கேவலமான செயலை செய்திருக்க முடியும் என்று என்னால் நினைத்து கூட பார்க்கவே முடியவில்லை. எப்போதும் அம்மாவை நான் கவனித்துக் கொண்டிருப்பதால் வெளியிருந்து யாரும் வந்து இதை செய்ய வாய்ப்பே இல்லை. இது வீட்டுக்குள்ளே இருப்பவர்கள் ஒருவர் செய்த வேலைதான் என்று மனதுக்குள் உறுதி கொண்டே இருந்தது. அதன்படி வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் கவனிக்கத் தொடங்கிவிட்டேன். என் கணவர் சீனிவாசையும் உட்பட யாரையும் சந்தேகிக்க என்னால் மனசாட்சி அனுமதிக்கவில்லை. அவர்கள் எல்லோரும் நல்லவர்கள்தான். ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் இதுபோன்ற சூழ்நிலைகளில் பெரும்பாலான ஆண்கள் தவறான பாதையில் செல்வது உண்டு. அதில் என் குடும்பத்தினரும் விதிவிலக்கு அல்ல என்று நான் எண்ணினேன். இந்த விஷயத்தை கணவரிடம் நேரடியாகவே பேசலாம் என்று தோன்றியது. ஆனால் ஆழமாக யோசித்தபோது கணவரின் தாயாரையோ அல்லது இளைய சகோதரனையோ குற்றம் சாட்டினால் அந்த பளுவை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியுமா என்ற செய்வதென்றே புரியாமல் மனம் குழம்பியது. அன்றிலிருந்து என் வாழ்வில் இருந்து மகிழ்ச்சி முற்றிலுமாக மறைந்துவிட்டது. எல்லா நேரமும் இந்த சிந்தனையிலேயே மூழ்கிக் கொண்டிருந்தேன். வேலையிலிருந்து வீடு திரும்பிய கணவர் சீனிவாசன் சிறிது நேரத்தில் என் வாடிய முகத்தைக் கண்டு, என்னம்மா, ஏன் இவ்வளோ கவலையா இருக்கிறாய் என்று கேட்டார். நானும் ஒன்றுமில்லை, சோர்வாக இருக்கிறேன் என்று மழுப்பிவிட்டேன். பிறகு அம்மாவின் மருத்துவ ரிப்போர்ட்டுக்கு அனைத்தையும் யாருக்கும் தெரியாமல் எடுத்து மறைத்து வைத்திருந்தேன். இரவு நேரங்களில் யார் அம்மாவின் அறைக்கு வருகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க திட்டமிட்டினேன். அதற்கான அன்றைய தினம் கணவரிடம், அம்மாவின் உடல் சரியில்லை, 2 நாட்களில் நான் அவரோடு படுத்து தூங்கிடுவேன், உங்களுக்கு ஏதாவது இடையூறு என்று கேட்டால் அவர் பதறிப்போய் அம்மாவுக்கு என்ன ஆயிற்று என்று விசாரித்தார். நானும் சிறு காய்ச்சல் மாதிரி, ஒன்றுமில்லை, கவனித்துக் கொள்கிறேன் என்றேன். பிறகு அவர், இதையெல்லாம் கேட்க வேண்டுமா, அவரை நன்றாக பார்த்துக்கொள் என்று அன்போடு என்னிடம் சொன்னார். என் கணவர் மிகவும் நல்ல மனிதர். அவருக்கு தாய் இல்லாததால் என் அம்மாவை தான் அன்னையாக அன்போடு அழைப்பார். அவரையும் அவ்வாறே கவனித்துக் கொள்வார். நானும் அன்றிரவு அம்மாவை அறைக்கு சென்று படுத்துக்கொண்டேன். அப்படி படுத்திருக்கும் போது நள்ளிரவில் அம்மா தூக்கத்தில் அலறி புலம்புவதை நான் கண்டேன். என் இதயத்தை பிளந்தது. யாரோ ஒருவர் அவரிடம் மிகவும் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போது நான் உறுதியிட்டது. அதன் பிறகு எனக்கு உறக்கம் வரவே இல்லை. கணவர், மாமியார், தம்பி ஆகியோர் பற்றி சந்தேகங்கள் மனதில் சூழ்ந்தன. ஒரு முறை கணவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நள்ளிரவில் மெதுவாக எழுந்து வெளியில் சென்று திரும்பி வந்ததை நான் கவனித்தேன். ஏன் என்று கேட்க, அவர், எனக்கு எப்போதாவது இரவு நேரத்தில் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளது, அப்போதெல்லாம் வெளியே செல்வேன் என்றார். வீட்டில் புகைப்பிடித்தால் நீ பார்த்து விடுவாயோ என்ற பயம் இருக்கிறது, அதனால்தான் வெளியே போய் புகைப்பிடித்து வருகிறேன் என்றார். நானும் அப்போது அதை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் இப்போது நினைத்து பார்க்கிறேன், அது ஏதேனும் தவறான நோக்கத்துடன் இருக்குமோ என்று. பிறகு ஒருமுறை மாமியார் சந்தைக்கு சென்று திரும்பிய போது, உன் அம்மா மிகவும் சோர்வாக இருக்கிறார், இதை கொடு என்று சொல்லி பல வகையான பழங்களையும் வாங்கி வந்திருந்தார். எதற்காக அவர் அம்மாவுக்கு பழம் வாங்கி வர வேண்டும் என்ற அதுவும் என் மனதில் சந்தேகத்தை எட்டியது. மேலும் ஒரு நாள் கணவரின் தம்பி சுந்தரம் என்னிடம், அண்ணி, உங்களைப் போலவே உன் அம்மாவும் அழகாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு அம்மா என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் என்று, உங்கள் தங்கை மாதிரிதான் தெரியும் என்றாள். அப்போது நான் சிரித்து கொண்டே, ஆனால் இப்போதுதான் அந்த வார்த்தைகளின் பின்னால் ஏதோ இருந்திருக்கக்கூடும் என்ற சந்தேகம் தொடங்கியது. எல்லாவற்றையும் யோசித்து யோசித்து அந்த இரவு முழுவதும் கழித்து மறுநாள் காலையில் இனிமேல் பொறுத்திருக்க முடியாதென்று தீர்மானித்து அம்மாவிடமே நேரடியாக கேட்டுவிடலாம். அம்மா, உன் அறைக்குள் யாரேனும் இரவு நேரத்தில் வந்து செல்கிறார்களா என்று கேட்க ஆரம்பித்து விட்டேன். அதை கேட்ட அம்மா கண்ணீர் மல்க சைகை மொழியில் பதிலளித்தார். நீ உறங்கிய பிறகு யாரோ என் அறைக்கு வருவார்கள். என் முகத்தில் ஒரு துணியை வைத்ததுடன் நான் மயங்கி விடுவேன். அதன் பிறகு என்ன நடக்கிறதுன்னு தெரியவில்லை. காலையில் எழுந்தால் ஒரு வித்தியாசமான மோசமான உணர்வு. இதை உன்னிடம் சொன்னால் நீயும் வீட்டில் உள்ளவர்கள் என்னை தவறாக நினைப்பீர்கள் என்ற பயத்தில் இதுவரை சொல்லவில்லை. அவரை பார்ப்பதற்கு என் இதயம் வெடித்தது. அதே நேரத்தில் யார் இந்த கேவலமான செயலை செய்கிறார்கள் என்ற கோபம் என் உடம்பை நடுங்க வைத்து கொண்டிருக்கிறது. அதன் பின்னர் சில நாட்களில் காரணம் சொல்லி அம்மாவோடையே படுத்து கொண்டிருந்தேன். கணவர் மனதில் என்னில் நினைத்தது யாரோ தெரியவில்லை. ஆனால் என்னிடம் ஒன்றும் கூறவே இல்லை. ஒரு நாள் காலை கணவர் வேலைக்கு எடுத்து செல்லும் சீருடைகள் துவைக்க நான் பறந்துவிட்டேன். எப்போதும் அம்மாவை பற்றி எண்ணங்களிலேயே நான் முழுவதுமாக மூழ்கி இருப்பதால் எந்த வேலையிலும் மனம் செல்லவே இல்லை. கணவரிடம் மன்னிப்பு கேட்க அவர் இன்னும் கடுமையாக கோபித்து கொண்டார். உனக்கு உன் அம்மாதான் முக்கியம், போய் அவரை கவனித்துக்கொள். நானோ வீட்டில் உள்ளவர்களோ உனக்கு நினைவில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, போ என்று சாப்பிடாமலேயே கோபத்துடன் வெளியேற்றினார். இதை கேட்ட எனக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்ன செய்வது? எது உண்மையான நிலைமை அவரிடம் சொல்லவே முடியாது. அவருடைய எதிர்பார்ப்புகளை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனெனில் நாங்கள் இப்போதுதான் புதிதாக திருமணமாகி தம்பதிகள். பகலெல்லாம் வேலை செய்துவிட்டு இரவில் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க எந்த கணவரும் ஆசைப்படுவார்கள்?
இதில் அவர் மேல் எந்த தவறுமே இல்லை, ஒரு சிறிதளவு கூட. பிறகு அன்றிரவு அம்மாவுடன் உறங்க செல்லவில்லை. கணவரிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்டு அவரை சமாதானப்படுத்தி அவருடன் சமாதானமடைந்து சில நாட்களுக்கு பிறகு அன்றிரவு நாங்கள் இருவரும் சந்தோஷமாக கழித்தோம். மறுநாள் காலையில் அம்மாவை பார்க்க சென்றோம். அவர் முகம் மிகவும் கவலையாக இருந்தது. ஏன் என்று விசாரித்து சைகை மொழியில் அவர் கூறினார், நேற்று ராத்திரி என் அறைக்கு வரவில்லை. நான் சொன்ன அந்த மனிதர் நேற்று வந்தார். அவர் என்ன செய்தார் என்று எனக்கே தெரியவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் மீண்டும் குழம்பி போனேன். ஒரு புறம் அம்மாவின் இந்த மோசமான நிலை, மறுபுறம் கணவரின் இயல்பான எதிர்பார்ப்புகள். பிறகு சில நாட்கள் நான் இரவில் கணவருடன் இருந்தாலும் இடையிடையே அம்மாவை சென்று பார்த்து வருவது தவறவே இல்லை. ஒரு நாள் இரவு நான் உறங்கிக் கொண்டிருந்த போது அம்மாவின் அறையிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் எனக்கு கேட்டது என் காதுகளில். உடனடியாக விழித்து கொண்டேன். ஆடைகளை சரி செய்து வேகமாக அம்மாவின் அறைக்கு நோக்கி ஓடினேன். அங்கு சென்று பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி வார்த்தைகளால் சொல்லவே விவரிக்கவே முடியாது. காரணம், அங்கே என் கணவரின் தம்பி சுந்தரும் நின்று கொண்டிருந்தார். அம்மாவும் அவரை பார்த்து மிகவும் பயத்துடன் நடுங்கிக் கொண்டே இருந்தார். அவரை பார்த்ததும் என் உள்ளத்தில் குமுறிய கோபம் வெளிப்பட்டது. இவ்வளவு நாட்களாக இந்த இழிவான செயல்களை செய்து வந்தது இவர்தானா என்ற எண்ணம் தலைக்கேறியது. உடனே அவருக்கு அருகில் சென்று கோபத்தில் உச்சியில் வேகத்தில் அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு சத்தம் கேட்டது. ஓங்கி அறைந்தேன். இதை பார்த்து அவர் திகையும் அதிர்ச்சியும் அடைந்தான். பிறகு கைகள் முன்னே நீட்டியபடி, அண்ணி, பொறுமையாக இருங்கள், ஏன் இப்படி அடிக்கிறீர்கள் என்று கேட்டார். நானும், நீங்கள் செய்ததை செய்துவிட்டு இப்போது எப்படி அண்ணி என்று அழைக்கிறீர்கள்? வெட்கமில்லாதவர் என்று உருமினேன். இதை கேட்டு அவர் மேலும் குழப்பமடைந்தவராக, எனக்கே ஒன்றும் புரியவில்லை. என்ன நடந்தது? விளக்கமாக சொல்லுங்கள் என்று பதட்ட முகத்தோடு கேட்டார். போதும், இனிமேல் நாடகம் வேண்டாம் என்று கத்தினேன். என் அன்னையின் ஒரு தனிமை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அவரிடம் மானக்கேட்டமாக செயலில் ஈடுபட்டதை நான் அறிவேன். இதை கேட்ட சுந்தரம் தலையை பிடித்து கொண்டு, அண்ணி, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நீங்கள் ஏதோ பெரும் தவறான அனுமானத்தை இருக்கிறீர்கள். நான் இங்கு வந்ததெல்லாம் இந்த அறையிலிருந்து விசித்திரமான சத்தம் கேட்டதால்தான். இதற்கு முன் நானும் ஒருபோதும் இரவில் இங்கு வந்ததே இல்லை. நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. இதில் ஏதோ கடுமையான பிழை இருக்கிறது. ஏதாயினும் சொல்லுங்கள், நான் சிந்தித்து பேசுங்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். எங்கள் உரத்த குரலில் கேட்ட மாமியாரும் கணவர் சீனிவாசனும் ஓடி வந்தனர். கண்ணில் வடித்து கொண்டிருந்தது. தம்பியை பார்த்து கணவர் என்ன நடந்தது என்று விசாரிக்க சுந்தரம் நடந்ததை எல்லாம் சொன்னார். அவர் கேட்ட கணவர் என்னை நோக்கி கொதித்தெழுந்தார். உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்குது? என் தம்பி அப்படி அடிப்பது? அவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருந்தால் முதலில் என்னிடம் ஏன் சொல்லவில்லை? எதுவாக இருந்தாலும் என்னிடம்தான் சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டுட்டு வீணாக என் குடும்பத்தில் மீது குற்றம் சாட்டுகிறாயா என்று சீறி என்னை அடிக்கவும் முன்வந்தார். அதற்குள் மாமியார் தடுத்து நிறுத்தினார். சீனிவாசன், அமைதியாக இருகை, கையை உயர்த்தாதே, எதுவாயினும் சரியாக விசாரிப்போம் என்று கூறி சூழ்நிலையில் கொஞ்சம் அடக்கினார். நானும் என் கோபத்தில் உச்சியில் மறைத்து வைத்திருந்த மருத்துவ ரிப்போர்ட்டை எடுத்து கணவரிடம் மாமியாரிடமும் காட்டினேன். அதை பார்த்த இருவர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். பிறகு மாமியார் அமைதியாக குரலில் என்னிடம் கூறினார், மகளே, நீ நினைப்பது போல் நாங்கள் எந்த தவறும் செய்யவே இல்லை. ஏழ்மையில் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை நாங்கள் ஒருபோதும் செய்யவே மாட்டோம். யோசித்து கூட பார்த்ததில்லை. தயவுசெய்து எங்களை நம்பு. உன் அம்மாவும் இப்படி நடந்த எங்களுக்கு பெரும் வேதனைதான். ஆனால் அதற்கு காரணம் நாங்கள் அல்ல. நானும் என் மகன்களும் இந்த கேவலமான செயல்களை கனவில் கூட நினைத்ததே இல்லை. நீ சந்தேகப்படு விட்டாய். இதற்கு ஒரு வழி செய்வோம். நாளை காலையில் உன் அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்வோம். அங்கு DNA சோதனை நடக்கும்போது நீயே உண்மையை புரிந்து கொள்வாய். இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்றார். அவர் சொன்னது எனக்கு நியாயமாக தோன்றியது. சந்தேகத்தில் கண்ணோட்டத்தில் அவர்களுடன் நான் இனிமேல் வாழவே முடியாது. கணவரும் தம்பியும் இந்த யோசனையை முழுமையானதாக ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாள் சொன்னபடி அனைவரும் மருத்துவமனைக்கு சென்று தேவையான சோதனைகள் அனைத்தையும் முடித்தோம். அந்த பரிசோதனைகளை நடத்தியவர்கள் எனக்கு தெரிந்த என் தந்தை நண்பர் மருத்துவர்தான். அவர் பொய் சொல்வதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லவே இல்லை. பரிசோதனை முடிவுகளை தெரிவித்த மருத்துவர் என்னை தனியே அழைத்து, மணிமேகலை, நீயும் நானும் சந்தேகித்த தவறு. அவர்கள் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. வேறு யாரோ ஒருவர் தான் உன் அம்மாவின் இந்த கொடுமையான இழைத்திருக்கிறார்கள் என்று உறுதியாக கூறினார் என்னிடம். இதை கேட்ட எனக்கு ஒரே சமயத்தில் பல உணர்ச்சிகள் வெடித்தன. ஒரு புறம் என் குடும்பத்தினர் குற்றமற்றவர்கள் என்ற தெளிவில் மிகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மறுபுறம் அம்மாவின் நிலைமை நினைத்து வேதனையும், இப்போது யார் இந்த குற்றவாளி என்ற குழப்பமும் என்னுள் ஆட்கொண்டன. இந்த உண்மையான மாமியாரிடம் கணவரிடம் தெரிவித்தேன். அவர்களுக்கு பெரும் மன இலக்கத்தோடு, இப்போது நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று உனக்கு புரிந்தால் போதும் என்று கூறினார்கள். நானும் கணவரிடம் மன்னிப்பு கேட்டேன். அவர் பெருந்தன்மையாக பதிலளித்தார், உன் நிலைமை யாராக இருந்தாலும் இதைதான் யோசிப்பார்கள் என்று. பிறகு கணவர் தம்பி சுந்தரிடம் சென்று அவரை அடித்ததற்கான மன்னிப்பு கேட்டேன்.
அவரும் மிகவும் நல்ல மனிதர் மனதோடு பதிலளித்தார். அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மாவுக்கு நடந்த மிகப்பெரிய அநியாயம். முதலில் அதை தான் கண்டுபிடிக்க வேண்டும். என்னை பற்றி நீங்கள் மனதில் எதுவும் நினைக்க வேண்டாம். நான் உங்களை என் அம்மாவாக தான் நினைத்திருக்கிறேன். அம்மா அடித்தால் குழந்தை கோபப்படுவார்களா? அதற்கு மறுத்து விடுங்கள் என்று. அண்ணி, மனசில் எதுவும் வைத்து கொள்ள வேண்டாம். இதை கேட்ட என் கண்கள் அன்பில் நீர் சிந்தின. ஆத்திரத்தில், தவறான அனுமானத்தில் நான் ஒரு நல்ல மனிதரை தவறாக நினைத்து விட்டேன் என்று பாசதாபம் விழித்தது. பிறகு நான் அனைவருக்கும் சேர்ந்து யார் இந்த கொடூரத்தை செய்திருக்க கூடும் என்று ஆராயம் ஆரம்பித்து விட்டேன். கணவர் தனக்கு தெரிந்த ஒரு நண்பரிடம் உதவியுடன் வீட்டை கண்காணிக்கும் ஒரு சிறிய சிசிடிவி கேமராவை வாங்கி வந்தார். அதை நான் அம்மாவின் அறைவாசலில் அருகில் மறைவாக பொருத்தினேன். பிறகு நாங்கள் மாறி மாறி இரவு நேரத்தில் கண்காணிக்க ஆரம்பித்து விட்டோம். சில நாட்கள் கழித்து கணவர் கேமராவின் பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மங்கிய உருவம் அம்மாவின் அறைக்கு நுழையும் காட்சியை கண்டுபிடித்து என்னிடம் கூறினார். உடனடியாக அவர் எங்கெல்லாம் சைகை செய்தார். நாங்கள் அனைவரும் பதறிப்போய் யாராக இருக்கும் என்று பதட்டத்துடன் அம்மாவின் அறிக்கை நோக்கி ஓடினோம். தப்பி செல்ல முயன்ற அந்த ஆளை என் கணவரும் அவரது தம்பியும் சேர்ந்து மடக்கி பிடித்தனர். அவனை பார்த்ததும் எங்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. காரணம், அவன் எங்கள் தெருவிலேயே வசிக்கும் ஒரு வேலையில்லாத இளைஞன். எப்போதும் குடி, கஞ்சா முழுகி திரிந்து கொண்டிருப்பான். பணம் இல்லாத போது சிறு திருடுகள் செய்வதும் பிச்சை எடுப்பது, சில நேரங்களில் பலவீனமானவர்களை மிரட்டி பணம் பறிப்பது அவனுக்கு வழக்கமாக இருந்தது. அவனை பார்த்த கணவரும் தம்பியும் கோபத்தில் திக்குமுக்காட அவனை அடிக்க ஆரம்பித்தனர். மாமியாரும் திருடன் திருடன் என்று கூச்சலிட்டனர். எங்கள் குரல்களை கேட்டு அக்கம் பக்கத்தினர் இருந்தவர்கள் அனைவரும் ஓடி வந்து கூடிவிட்டனர். நடந்த விவரத்தை கேட்டு திருட வந்தவர்களை பிடித்தோம் என்று கூறினோம். ஏற்கனவே அவன் மேல் கோபமாக இருந்த அக்கம் பக்கத்தினர் அனைவரும் சேர்ந்து அவனை தர்ம அடி கொடுக்க ஆரம்பித்து விட்டனர்கள். கொஞ்சம் நேரம் தாமதித்திருந்தால் அவன் அங்கேயே உயிரிழந்திருப்பான். இருந்தாலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருந்ததால் அவன் உடல் முழுவதுமாக. அதற்குள் காவல்துறையில் வந்துவிட்டனர். பின்பு நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவனை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டோம். எங்கள் அம்மாவை பற்றி விரக்தியான விவரத்தை எதுவும் நாங்கள் கூறவே இல்லை. வீட்டில் திருட வந்ததாக மட்டுமே நாங்கள் போலீசிடம் புகார் அளித்தோம். ஒரு புறம் எங்களுக்கு ஒரு வகை நிம்மதி இருந்தது. இறுதியாக அந்த குற்றவாளியை பிடித்துவிட்டோம் என்ற திருப்தியும் இருந்தது. ஆனால் மறுபுறம் அவனால் என் அன்னைக்கு ஏற்பட்ட அழிவை நினைத்தால் இதயம் குமுறுகிறது. அம்மாவின் கர்ப்பமும் சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் எந்த பயனும் இல்லாமல் போயிற்று. அந்த 2 மாதங்கள் என் அன்புள்ள அம்மா இந்த உலகை விட்டு அமைதியாக பிரிந்து விட்டார். அவருடன் அந்த குற்றத்தின் சின்னமான சிறு உயிருக்கு பறந்தோடியது. கடைசி நாட்கள் அம்மாவுக்கு நடந்த கொடுமையான நினைவித்து கண்ணீர் விட்டு கதறி அழுதுவிட்டேன். வேறு எந்த செய்ய முடியும்? ஒன்றும் செய்யவே முடியாத தன் செயலின்மை போர்வேதனையாக இருந்தது. என் அம்மாவுக்கு அந்த கொடூரத்தை செய்த அவனும் நல்ல நிலையில் இல்லை. பிடிப்பட்ட அன்று தலைமையில் பலமாக அடிபட்டதால் பைத்தியம் பிடித்தவனாய் சுற்றித் திரிகிறான் என்கிற செய்தி கேள்விப்பட்டேன். கடவுள் அவனுக்கு சரியான தண்டனை தான் அளித்து விட்டார்கள் என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு நாங்கள் எங்கள் சாதாரணமான வாழ்க்கையில், ஆனால் இப்போது முற்றிலுமாக நிம்மதியான வாழ்க்கையில் மீண்டும் ஆரம்பித்து விட்டோம். என் முதல் குழந்தை பிறந்தபோது என் இதயத்தில் ஒன்றும் வாழும் என் அன்னையின் நினைவாக அந்த பெண் குழந்தையில் அம்மாவிடம் பெயரை இட்டோம். அது மட்டுமல்ல, என்னால் அவருக்கு செய்த முடிந்தவரை கடைசி மரியாதையை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். இந்த கதை பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். நன்றி, வணக்கம்.